எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு பிஆர் மேட்ச் 32 கில் அடித்து பூயா மட்டும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியாத அந்த கரீனா டிவிடி மாமா பக்கால பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணி ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் பிசியில் விளையாடல, இது மொபைலில் விளையாண்ட கேம் பிளே தான். ஸோ மொபைலில் கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணி விளையாண்டேன். நான் அந்த மொபைலில் ஃபிங்கர் வச்சு நீவிலாம் விளையாடல. மட்டும் இல்லாமல் என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை எண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. வெறும் S24, அதுவும் ஸ்னாப் ட்ராகன் கூட கிடையாது. சம் லேகு ட்ராப்பு மொபைலில் எப்படி இருக்குமோ அதெல்லாம் இருக்குமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆனேன். இந்த இடத்துல 2 பேத்துக்கு விழுந்துருக்கும் பாருங்க, தரமான பியூர் ஹெட்டு. இந்த இடத்த 2 பேர் இருக்கானா கண்டிப்பாக அவன் டீமேட் இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கெஸ் பண்ணி லெஃப்ட்டுக்காக ஓடி போகலாம், நேராக போனால் முன்னாடி இருந்து அடிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியே கரெக்டாக கெஸ் பண்ணி போனேன். அதே மாதிரி அங்கே ஒருத்த பார்த்தீங்கன்னா அழகாக நின்று பார்த்துனுக்குறான். இந்த பக்கம் எவனா வந்தால் அழுத்தலாம் அப்படின்னு அப்படியே பின்னாடி வந்து போட்டேன். கண்டிப்பாக இவன் இருக்கானா இன்னொருத்தர் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கெஸ் பண்ணி வந்தேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவன் டீமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தான். ஒன்று பிஆரை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வச்சிட்டோம் அப்படின்னா டவுனை கிளியர் பண்ண பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய டைம் டவுனை கிளியர் பண்ண பார்த்து நான் செருப்படி வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல ஆகில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேப் மாதிரி பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஷாட்டு முடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே போயிட்டு இருப்போம். பீக்கில் மட்டுமே இறங்கி 5 கில் பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணியிருக்கோம். அப்புறம் தேவையில்லாத இடத்துல நானே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்த ஓடுவேன், டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் டாப் கிரிமினல் பார்த்தீங்கன்னா எனிமி ஓடிட்டு இருப்பான். அப்படியே போயிட்டு அவனுக்கும் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பியூர் ஹெட்டு அடிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த பக்கம் இருந்து எனிமியோட அந்த புல்லட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று காமிக்கும் பார்த்தீங்களா ரெட் கலரில், அது எந்த பக்கமாவது தெரிஞ்சிருச்சு லைட்டாக அப்படின்னாவே டக்குன்னு அந்த பக்கம் மூவ் பண்ணி போயினே இருப்பேன். இன்னொன்று என் டீமேட் உழைப்பு இல்லைன்னா நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 32 கிலோ அடிச்சிருக்கவே முடியாது. இந்த இடத்துலையுமே என் டீமேட்டை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடிக்கிற கேப்பில் அவனை பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஹெட் அடித்து முடிச்சு விட்ருப்பேன். இப்போ என் டீமேட் இவர் தான் பார்த்தீங்கன்னா சாரதி, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தராக இருந்து நம்ம கூட வந்து சேர்ந்து விளையாண்டுருக்காரு. உண்மையிலே இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஸ்பேரோன்னு ஒருத்தர், அவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக எனக்கு இருக்கிற அனைத்து நல்லுறத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னொன்று நண்பா, இதில் நிறைய இடத்த நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கலாம், பியூர் ஹெட்டு எய்ம் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு ஆள் 2 பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் ஹெட்டு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் பிரச்சனையே கிடையாது. பட் ஆனால் எல்லாத்துக்குமே ஒன் டேப்போ இல்லை பியூர் ஹெட்டோ அடிக்கணும்னு நினச்சா நம்மளை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடித்து முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. தேவையான இடத்த ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன், தேவையில்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டு கரமுறை அழுத்திருப்பேன். ஸோ இதெல்லாம் கலந்தது தான் பார்த்தீங்கன்னா பிஆர் கேமு. இந்த இடத்துலையும் பாருங்கள், தரமாக ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக ஹெட் எய்ம் பண்ணி தெளிவாக ஆடலாம். இந்த கில்லு பார்த்தீங்கன்னா ஓசியாக போயிடும். நம்மளால் பார்த்தீங்கன்னா குளோவில் உடச்சி அவன் ரிவைவ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருப்பாப்புல, அது எனிமி மேலே பட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு கில் பார்த்தீங்கன்னா அவர் உண்மை சொல்ல போனால் இது ஓசி தான் ஆட்டை போட்டார். சரி ஓகே, ஒரு கில் வீணாக போச்சு. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மேட்ச்சில் நான் எய்ம் பண்ணியிருந்தா 40 கில்லே அடிச்சிருக்கலாம். என் டீம்மேட்டே பார்த்தீங்கன்னா 5-6 கில்லு, ஒரு 7 கில்லுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கேடியெல்லாம் அவன் வந்து சரி அவன் இருக்கிற இடத்த நான் இல்லைன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 40 கில்லே அடிச்சிருப்பேன். ஏய் தும்தும்ப பார்த்தாவே முட்டை போட்டு அப்படியே காது மொழி அப்படி வச்சு நிற்குதாங்க பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அந்த போல்ட் மேக்கர் வாங்கி பீக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா போனேன். எங்கள் ஆள் செத்து போயிட்டு கத்தின்னு இருந்தாப்ப இங்கே பாருங்க, லாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பா இன்னொன்று கீபோர்டு மவுஸ் கனெக்ட் பண்ணால் ப்ரோ லெவலில் விளாட்லாம் அப்படிலாம் கிடையாது. வேணால் விளாண்டு பாருங்கள். மொபைலில் எப்படி நம்ம ஆட முடியுமோ சேம் அதே பர்ஃபார்மன்ஸை தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுக்க முடியும். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஏ கொஞ்சம் அதிகமாக வச்சு ஆட முடியும். இன்னொன்று இந்த ஸ்க்ரீன் ஆக்சிலேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு மவுஸ் கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிசியில் ஆடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு மொபைலில் ஆடுற ஒரு ஃபீலே இருக்காது, பிசியில் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் ஹெட்டு ட்ராக் பண்ணுறதுங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஏறவே மாட்டேங்குது ஹெட்டுக்கு. நீங்கள் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லியும் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்குவாட், எஸ்ஆர்எம் மெயின் சேனல் 2 சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா லைவ் வந்துடும். நான் இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், எங்கள் ஆள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிலோ ஓசி போட்டாப்லையா, சாரி ஓசிங்கிறதோட அவன் கில் அடிச்சிட்டான் நான் இருக்கிறது பார்க்காம. ஸோ அப்படி அடித்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கில் கவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு 2 கில் பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சிட்டான். சரி ஓகே நம்ம டீம்மேட் தானே அடித்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். இன்னொன்று நம்ம கொஞ்சம் கில் அதிகமாக அடிச்சிருக்கலாம், அதுக்கு நான் எய்ம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். கில்லை நம்ம டீம்மேட் அடிக்காமல் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் நம்ம நல்ல ஒரு கில்லு கொண்டு வரலாமே அப்படின்ட்டு. நிறைய இடத்த நீங்களே பார்த்துருப்பீங்க, முடிஞ்ச அளவு ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன். டக்குன்னு நமக்கு ஹெல்த் கம்மியாக வர மாதிரி இருந்தாலும் நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா பக்க பலனா பேக்கப்பாக இருந்ததுனால ஒரு சில இடத்த பார்த்தீங்கன்னா எனக்கு பியூர் ஹெட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் இது இருந்துச்சு. இன்னொன்று சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் ஆடு ப்ரோ அப்படிங்கிறீங்க, நான் எலைட் மாஸ்டரில் இருக்கேன்.
ஓகேவா. அதில் 12,000 ஸ்கோருக்கு மேலே இருக்கேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோலோ வர்சஸ் ஸ்குவாடு ஆட முடியாது. ஒரு ஸ்குவாடாக போய் ஆடுறோம் அப்படின்னாவே டீமுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பக்கபலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க. இன்னமும் டீமெட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீ அடிக்க முடியாது. இதே மாதிரி டீமெட்டை நீங்கள் செட் பண்ணிட்டு கூட போய் ஆடி பாருங்கள். பிஆர் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கிற கேரக்டர் ஸ்கில்லு கன் ஸ்கின்னுக்கு ரொம்ப கஷ்டம் விளையாடுறது. அது விளையாண்டு அனுபவப்பட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ 32 கில் அடிச்சது இந்த இடத்துல ஒரே டவுன் தான் நண்பா ஆயிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குது, அது போக சொல்கிறேன். அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. நான் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. எனிமி எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எந்த அளவுக்கு பக்ஸாட் அடிக்க முடியுமோ அவங்க உட்காந்து பார்த்தீங்கன்னா மண்டே சாதிங்க பாருங்கெல்லாம் செத்தே போயிடுவான். அதாவது பார்க்குற எனிமி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் இருந்தாலும் ஒரு டேமேஜ் பண்ணிங்கன்னா தான் அவன் வந்து கவராக பார்ப்பான், இல்லைன்னா நம்மளை அடிக்க மட்டுமே தான் பார்ப்பான். நான் பேக்கப் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஒருத்தனை அடிச்சிட்டேன்னா அடுத்தடுத்தால டக்குன்னு பார்த்து டேமேஜ் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ பேக்கப் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பனில் போயோ இல்லை ஒருத்தனை பார்க்கும்போது இன்னொருத்தன் கிராஸ் ஃபயர்லையோ. ஆனால் கிராஸ் ஃபயரில் நான் இருக்கேன் நண்பா வெறுப்பு. இந்த ஃப்ரீ ஃபயரில் இந்த பிஆரை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ஃபயரில் செத்தது தான் வாழ்நாளே அதிகம். அதுவும் ஜஸ்ட் மிஸ் ஒரு செகண்டில் ஒன் டேப் அடிக்கிற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நான் சாவேன். இதெல்லாம் இந்த சிங்கிள் கில்லாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போய் அடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். அது பெரிய ஒரு ஹைலைட்டு கிடையாது. 27 கில் இங்கே ஒருத்தன் அடிப்பேன். இதோட பார்த்தீங்கன்னா 27 கில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெஸ்ட்டுமே நான் ஆகலை. ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொத்து மாதிரி ஒரு விஷயத்த பண்ண பாருங்க. இதுதான் மிகப்பெரிய மைனஸ். இதுக்கு மேலே நானும் இது ஒரு பாடமாக எடுத்துக்கோல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி இருந்தாங்க. ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுத்துட்டேன், இன்னொருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா டவுனே வச்சுட்டேன். லெஃப்ட்டில் எனிமி இருக்காங்க, லெஃப்ட்டில் எனிமி ரைட்டில் எனிமி எங்கள் ஆளுங்கெல்லாம் கத்தினுங்கிறாங்க. சரி இங்கே இருந்தால் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சரி அங்கேயும் டவுன் வச்சுக்கிற டேமேஜ் தானே வச்சோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தாண்ட மூவ் பண்ணி போகலான்னு போனேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஹெச்பிக்கு மேலே குறைச்சி விட்டானுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இறங்கான உடனே டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து கிராஸ் ஃபயர் பார்த்துட்டான் போல எவனோ போட்டு தள்ளிட்டான். இந்த தப்பு பண்ணியிருக்கவே கூடாது. அங்கே இருந்தேன்னா என் டீம்மேட் எல்லாமே இருந்திருந்தாங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற கண்ணோட அப்படியே ஆடி முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் என் ஜோன் சர்வே இருந்ததுனால திரும்ப பார்த்தீங்கன்னா இறங்கி வெறும் மேக்டன் கண்ணை மட்டும் வச்சு இங்கே 2 கில்லு அழகாக பார்த்தீங்கன்னா 27லேருந்து 29 கில்லு அடிச்சிட்டேன். இதுக்கு மேலே தான் நண்பா ஒரு விஷயமே நடக்கும். ஆனால் இந்த கரீனா கடைசியில் பண்ணியிருப்பான் பாரு ஒரு சூழ்ச்சி, அது என்ன கதைன்னே தெரியல. சப்போஸ் அவன் வந்து வேற ஒய் கன் வச்சிருந்தா கூட உள்ள அடிக்கும் போது டேமேஜ் கம்மியாக தான் போகும். அதனால ஏற்றுக்கவே முடியல. இன்னமுமே நான் தாண்டா பூயா அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க, கரெக்டாக 30 கில் இங்கே ஒருத்தனை லெஃப்ட்டில் அடிச்சிருந்தேன், பார்த்தீங்களா என்னன்னு தெரில. ஓகே 30 கில் பார்த்தீங்கன்னா தரமாக பார்த்தீங்கன்னா வரைக்கும் அடிச்சிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அந்த ஹிடன் ஆகி வருவாங்க பார்த்தீங்களா, வேகமாக ஓடும் ஒரு கேரக்டர், அதை போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டான். இவனுக்கு வெளியே போய் வரான் என்ன அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டில் வேறு எனிமி அம்புக்குறி காமிச்சினே இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பதட்டத்தோடையே அப்படியே பார்த்தீங்கன்னா இவனை முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பதட்டமே போச்சு. அப்படியே அழகாக கீழே போய்ட்டு இன்னும் 3 பேர் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31 கில் அடிச்சிருக்கேன். 3 பேர். நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது, ஒரே டீமில் 3 பேர் இருக்காங்களா 1v3 பண்ணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அது கிராஸ் ஃபயர் 2 பேர் இருக்காங்க. ஒரு டீமில் 2 பேர், ஒரு டீமில் ஒருத்தன். சரி ஓகே பார்த்தா வேலையாகாது நம்ம ஏறி போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா க்ளோவில் போட்டு ஏறி போயிருப்பேன். ஏன்னா ஜோன் வந்துருச்சு. ஓகேவா. இன்னொன்று 2 பேத்தையும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிகிட்டே இருந்தா இந்த பக்கமும் எனிமி இருக்கான் இந்த பக்கமும் எனிமி இருக்கான்னு ஒரு பதட்டத்தில் ஆடுவாங்க. என்றைக்குமே எனிமியை பதட்டத்திலேயே வச்சிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட முடியும். ஏன்னா நம்ம டீமெட்டும் யாரும் இல்லை, எல்லாருமே செத்துட்டாங்க. ஜோன் சரி முதல் கொண்டு எல்லாம் செத்துட்டாங்க. சரி ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனை பதட்டத்தில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடைக்கிறத எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டே இருப்பேன். லெஃப்ட்டில் இருக்கவன் பார்த்தீங்கன்னா என்ன பெருசாக கண்டுக்கவே இல்லை. அவனும் பார்த்தீங்கன்னா இந்த டியோவை தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா அந்த கேப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டேமேஜ் கொடுத்து இவங்களை கிளியர் பண்ணிடணும். ஏன்னா 2 பேர் சேர்ந்து டக்குன்னு அடித்து இவங்க கிளியர் ஆகிட்டா அவன் ஒருத்தனை ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் டக்குன்னு லெஃப்ட் ஏறி வந்துட்டான். நல்ல ஒரு டேமேஜ் அங்கே பாருங்கள் 140 போச்சு. நல்ல டேமேஜ் கொடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட போகிற ஏறி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த குளோவலோடைய அந்த கிரனேட்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு அவங்கள ஒரு மாதிரி பதட்டத்திலே வச்சுருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டவுனு, இந்த பக்கமும் லெஃப்ட்டில் டேமேஜ், அவன் கண்டிப்பாக மெடிக்கெட் போட்டிருப்பான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு பியூர் ஹெட் அடித்தேன். அவன் டீமேட் இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் இருக்கிறவன் அடிச்சிட்டான். இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள், நான் உள்ள தெளிவாக வந்துட்டேன். ஃபுல் ஹெச்பி இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாதி ஹெச்பி தான் குறைஞ்சி. ஆனால் குளோவல் கவரில் இருக்கும்போது ஸ்பெக் ரெக்கார்டு, நான் ஒரிஜினல் ரெக்கார்டு கூட போடுறேன் நீங்களே பாருங்கள். குளோவல் கவரில் இருக்கேன்.
அதுக்கப்புறம் எப்படி டேமேஜ் ஆகி நான் செத்தேன்னு எனக்கே தெரியல. புரியாத புதிரா இருந்துச்சு. 32 கில்லு பூயா மிஸ் ஏத்துக்க முடியுமா? நீங்களே நினைச்சு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள நான் விளையாண்ட லைவ் கேம் பிளே. இதுலயும் பாருங்க ஸ்பெக் ரெக்கார்டு காமிச்சேன்னா அங்க பாருங்க உள்ள நல்லாவே போயிட்டேன். எப்படிடா நான் கவர்ல இருக்கிறேன்டா. டேய் நான் கவர்ல இருந்தேன்டா. டேய் இங்க 2 பேர் இருக்கும்போது கிராஷ் ஃபயர் பண்ணாங்கன்னா ஒருத்தங்கறத பார்த்து வேஸ்ட்டா. டேய் 32 கில்லடா. அவன் எப்படி அடிச்சான் ஸ்பெக் பாரு பாய். ஸ்பெக் பா என் லைவ போய் பாரு. நான் உள்ள இருந்தேன் எப்படி அடிச்சானே தெரியல. இருந்தாலும் என்னால முடிஞ்ச ஒரு பெஸ்டா கொடுத்தேன்.